இது என்னோடய வாட்சுங்க. இந்த டிஜிட்டல் வாட்ச்சு கீழே வந்து இம்பேக்ட்லாம் ஆன் ஆகலை. இதுக்கு ரீசன் என்னென்னா, உள்ளே இருக்க பேட்ரி வந்து ஒரு பொசிஷன்லேருந்து மூவ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாட்சுக்கு வந்து கேரண்டி பீரியட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் இருந்தால் சரி பண்ணலான்ற அவேர்னஸ் வீடியோ தாங்க இது. அன்லெஸ் யூ ஆர் அன் ப்ரொஃபஷ்னல், டு நாட் அட்டெம்ப்ட் திஸ், ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் திஸ். தேங்க்யூ. இந்த பேக் பேனலில் 4 குட்டி ஸ்க்ரூஸ் இருக்குங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த குட்டி ஸ்க்ரூஸ் கழட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லோக்கல் ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு வாங்கிக்கோங்க. இதில் வந்து அந்த சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் செட் இருக்கும். ப்ளஸ்ஸு இதுக்குள்ளே வந்து தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாஷர் கேஸ்கெட்டு மாதிரி ஒன்று இருக்கும், ரிங்கு மாதிரி. ஸோ அது வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இது ஓப்பன் பண்ணும் பொழுது டயகனலாக ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் பிளேட் வந்து யூனிஃபார்மாக டென்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரியை மாற்றிட்டு திரும்பி டயகனலாகவே ஸ்க்ரூ டைட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரூவை மட்டும் எக்காரணத்தை கூட தொலைச்சிடாதீங்க. அதே சமயம் மேக்னெட்டில் ஒட்ட வைக்கிறான்னு இந்த எலக்ட்ரானிக் உள்ள மேக்னெட் கொண்டு வராதிங்க. பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நாட் குட் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து தேவையான பிட்டு வந்து மாட்டியாச்சு. ஸோ இந்த பிட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் நாம் வந்து கலட்ட போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ஸ்க்ரூ வச்சுட்டு நம்ம வந்து ஜென்டலாக த்ரெட் பண்ணுறோம். இதுங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இது எடுத்து நாங்கள் கட்டிக்கோம். ஸோ இந்த மாதிரி ஜென்டலாக வந்து அன்ஸ்க்ரூ பண்ணுங்கள். இப்படி எடுத்து பக்கத்தில் பத்திரமா வச்சுருங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்ம வந்து இப்போது இங்கே வந்து டயகனலாக ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. அடுத்து இந்த சைடு வந்து டயகனலாக கழட்ட போகிறோம். கழட்டின ஷூவை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் சஸ்பெக்ட் பண்ண ஃபால்ட்டு தான் இங்கே இருக்குது. ஏன்னா நான் ஸ்க்ரூவை கழட்டும் போதே பாருங்கள், ப்ரெஷரில் வந்து லிட்டு எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இது பேட்ரி ஹோல்டர் தான் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது மாட்டினாலே சரியாயிடும். ஸோ 4 ஸ்க்ரூவுமே இப்போ கழட்டி வச்சிட்டோம். 4 ஸ்க்ரூ கழட்டின பின்னாடி பேக் கேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போது நாம் இந்த பேக் கேஸை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இதுதாங்க இந்த பேக் கேஸு. அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான கம்போனண்ட் வந்து தான் இந்த வாஷர். இதுதான் நம்ம தண்ணி உள்ளே போகாமல் நம்ம காப்பாற்றுது. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை எடுத்து வச்சுடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பேட்ரி கேஸு. ஸோ இது வந்து இம்பேக்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் உள்ளே இருக்கிற அந்த பேட்ரி, தெரியுதுங்களா? ஸோ இந்த பேட்ரியில் இருக்க இந்த கேஸ் ஓப்பன் ஆன காரணத்தினால நமக்கு வந்து வாட்ச் வந்து வேலை செய்யலை. இப்போ நம்ம லாக் பண்ணியாச்சு, சரிங்களா? லாக் பண்ணிட்ட பிறகு இது வந்து திரும்பி பார்க்கணும், ஆன் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே 2 இடம் தெரியுது இல்லைங்களா, ரீசெட்டுன்னு சொல்லி. இந்த ரீசெட், இந்த இடம், இதை வந்து ஷார்ட் சர்க்கியூட் பண்ணணும். ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்ச் வந்து ஆன் ஆகிடும். க்ளோஸ் பண்ணும் பொழுது நீங்கள் இந்த பிளேட்டை வந்து இந்த பக்கம் மாற்றி வச்சு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பேட்டரியோட கம்போனன்ட் இருக்கிற இந்த இடம் வந்து இது பட்டு ஷார்ட் ஆகக்கூடாது. இது மெட்டல் இல்லைங்களா, அதனால் இங்கே ஒரு இன்சுலேட்டர் இருக்கும், அது வந்து மேலே போய் உட்காரணும். ஆனால் அதே சமயம் வந்து உங்களோட ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா, பேட்டரியில் இந்த இடத்துல இந்த நெகட்டிவ் வோல்டேஜ் நான் காட்டுறேன் பாருங்கள்.
பேட்ரி இந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் வோல்டேஜ் இந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து டச் ஆனால் தான் உங்கள் வாட்ச் ஆன் ஆகும். ஸோ இதை மாட்டிட்டு உங்களோட வாட்ச்சு ஆன் ஆகலை நீங்கள் வந்து டென்ஷன் ஆக வேணாம். இதை கேஸை மூடின அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டயகனல் செட் ஆஃப் ஸ்க்ரூஸும் டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த டயகனல் செட் ஸ்க்ரூஸை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் பேக் ஸ்லைடை போட்டிங்கன்னா உங்கள் வாட்ச்சு ரெடி. இந்த வாட்சில் எப்படி டைம் செட் பண்ணணுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Have fun with your electronics. Thank you.